இல்ல. தொட்டா சுகமாகுமா இல்லையா? அவர் சொன்னார் சுகமாச்சுன்னு, இந்த அம்மா சொல்லுது நல்லா ஆகுதுன்னு, எனக்கு தெரியல என்ன ஆகுமோன்னு தெரியலங்க அப்படின்னு அலசடிப்படவில்லை. ஒரே எண்ணம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி அந்த ஒரே எண்ணத்தோட வருகிறாள். அதையே மனதில் வைத்துக்கொண்டு எந்த இடையூறையும் அவர் பொருட்படுத்தவில்லை. ஜன கூட்டம் ஏராளமா இருக்குது, அந்த நெரிசல்ல வருகிறாள். எல்லா இடையூறையும் தடைகளையும் தாண்டி வருகிறாள். நான் நினைக்கிறேன் அநேகர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ இங்க வந்த போ, யாருன்னு தெரியாத உனக்கு 12 வருஷமா அவதிப்படுற இந்த வியாதியில ஊருக்கே தெரியும், எப்படி இங்க வந்து நிற்கணும்னு சொல்லி இருக்கலாம். அவ்வளவு தடைகளையும் மீறி நான் நினைத்ததை பெற்றுக்கொள்வேன், நான் வேண்டிக் கொள்கிறதை எப்படியாவது பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரே தீர்மானத்தோடு வந்து முன்னேறி சென்று இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அப்ப கேட்கிறதற்கும், நாம் விரும்பி கேட்கிற காரியத்துக்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்கும் இடையே நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களை